அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் பலியானோர் விவகாரம் தொடர்பாக நீதிபதி முன்னிலையில் முறையிட முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தாவேக சார்பில் இன்று காலை 11:30 மணியளவில் நீதிபதி முன்பாக முறையிட இந்த முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். அவரிடம் பேசலாம். வணக்கம் மதியழகன், விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். கரூரில் நேற்று நடைபெற்ற தாவேகா பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 39 பேர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக நீதிபதி எம் தண்டபாணி முன்பு தாவேகா வழக்கறிஞர்கள் அணி சார்பில் முறையீடு ஒன்றை முன்வைக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதாவது அவசரமாக ஒரு வழக்கை விசாரிக்க வேண்டும் என்றால் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியிடமோ அல்லது சம்பந்தப்பட்ட அந்த வழக்குகளை விசாரிக்கக்கூடிய நீதிபதியிடம்தான் முறையிட முடியும். ஆனால் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு தற்பொழுது தசரா விடுமுறை என்பது விடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளைக்கு வரும் ஒரு வாரத்திற்கு நீதிபதி எம் தண்டபாணி தான் பொறுப்பு நீதிபதியாக நியமிக்கப்பட்டு இருக்கிறார். எனவே அவரிடம்தான், அதாவது கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் கட்டுப்பாட்டில் தான் வருகிறது. எனவேதான் நீதிபதி எம் தண்டபாணி முன்பு முறையிட முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் அதாவது நேற்றைய இந்த சம்பவம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன் வந்து வழக்கை விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையானது தாவேகா சார்பில் முன்வைக்கப்பட இருக்கிறது. மேலும் சிசிடிவி காட்சிகள் உள்ளிட்ட ஆவணங்களை பாதுகாத்து வைக்க உத்தரவிட வேண்டும் என்றும் இந்த முறையீட்டின் பொழுது கோரிக்கை வைக்கப்பட இருக்கிறது. இன்று காலை 11:30 மணி அளவில் தாவேகா வழக்கறிஞர்கள் சார்பில் சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய நீதிபதி எம் தண்டபாணியினுடைய இல்லத்தில் இந்த முறையீடானது முன்வைக்கப்பட இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.